மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் பள்ளி மாணவனை காரை ஏற்றி கொல்ல முயற்சி செய்திருந்த நிலையில் அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அவதூறு பரப்பிய மாணவன் என நினைத்து வேறொரு மாணவன் வந்த டூ வீலர் மீது காரை ஏற்றி கொலை செய்யப்பட்ட மாணவனின் தந்தை கொலை முயற்சியில் ஈடுபட்ட காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். கும்மிடிப்பூண்டி அடுத்த எலாவூர் தலியாரி பாலத்தைச் சேர்ந்த ரகுவின் மகன் பார்த்திபன். முன்னாள் பச்சையப்பன் கல்லூரி மாணவனான பார்த்திபன் ரூட்டு தள பிரச்சனையால் கல்லூரி படிப்பை பாதியிலேயே தவறவிட்டுள்ளார். இந்த நிலையில் கடந்த 2ஆம் தேதி கும்மிடிப்பூண்டி அடுத்த பெரியார் நகரில் நடைபெற்ற உறவினரது திருமண விழாவில் கலந்து கொண்டு திருமணத்தை முடித்துவிட்டு வீடு திரும்பும்போது நாகராஜ கண்டிகை பகுதியில் ஏற்பட்ட சாலை விபத்தில் சிக்கி சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் பார்த்திபன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் உயிரிழந்தவர் குறித்து அதே பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவர் அவதூறு பரப்பியதாகவும் அவதூறு பரப்பிய முருகனின் மகன் சந்தோஷை கொலை செய்து விடுவதாகவும் பார்த்திபனின் தந்தை ரகு சிலரிடம் கூறியதாக கூறப்படுகிறது. அதை நிறைவேற்றும் விதமாக கடந்த 3ஆம் தேதி எலாவூர் பகுதியில் நடைபெற்ற மசான கொலை நிகழ்வின் போது எலாவூர் பேருந்து நிலையம் அருகே சொகுசு காருடன் காத்திருந்த ரகு சந்தோஷ் என நினைத்து அதே பகுதியைச் சேர்ந்த +1 மாணவர் ஒருவரை காரில் இடித்துள்ளார். காரின் சக்கரத்தில் சிக்கிய மாணவன் 20 அடி தூரம் இழுத்துச் செல்லும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் +1 மாணவனின் தாய் பூங்கொடி ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் மனுவையும் வழங்கியுள்ளார். ஆனால் புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் ரகுவிடம் பணம் வாங்கி தருவதாக கூறி பூங்கொடியிடம் ஆரம்பாக்கம் போலீசாரே கைப்பட எழுதிய சமரச மனுவில் கையெழுத்தும் பெற்றுள்ளனர். அதேபோல் அவதூறு பரப்பியதாக கூறப்படும் முருகனின் மகன் சந்தோஷ் மீது பலமுறை ரகு கொலை முயற்சியில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து ரகு மற்றும் அவரின் உறவினர்கள் பலர் கத்தியுடன் வந்து முருகனை வழிமறித்து தாக்க முயற்சித்த போது அங்குள்ள கிராமவாசிகள் தடுத்து நிறுத்தி சமரசம் செய்துள்ளனர். இது குறித்தான வீடியோவும் சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல் முருகன் அளித்த புகாருக்கும் ஆரம்பாக்கம் காவல் நிலைய போலீசார் செவிசாய்க்காமல் அலட்சிய போக்கை கையாண்டு வந்த நிலையில் முருகன் மற்றும் அவரது குடும்பத்தினர் இன்று திருவள்ளூர் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மீண்டும் ஒரு புகார் மனுவை வழங்கியுள்ளனர். அடுத்தடுத்து ஆதார காட்சிகளுடன் வழங்கப்பட்ட புகார்கள் மீது ஆரம்பாக்கம் போலீசார் நடவடிக்கை எடுக்காத நிலையில் சமூக வலைதளங்களில் வெளியான CCTV காட்சிகளால் சமூக வலைதளவாசிகள் தங்களது கண்டன பதிவுகளை வெளியிட்டு வருகின்றனர். இப்போ தம்பி என்னாச்சுமா கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். உங்கள் கையில் காலையில் விழுந்தாங்க. நாங்கள் வாபஸ் வாங்கிட்டேன் சார். வாங்கிட்டேண்ணா. ஏன் இப்போ தம்பி ரொம்ப அடிபட்டுருக்குதுல்ல? அவர் வேணும்னு தானே அடிச்சிருக்காரு. அவரு தெரியாமல் நான் போதையில் எந்த காலை தெரியாமல் பண்ணிட்டேன்றாங்க. இப்போ என்ன எழுதி வாங்கியிருக்காங்கம்மா? இந்த குழந்தைய நான் வேணும்னு பண்ணுவேண்ணா. ஒரு குழந்தை கொல்லுண்ணா. என் குழந்தைய குழந்தைய 20 நாளாக நானும் நம்ம எனக்கும் உயிர் பற்றி ஏதாவது குழந்தைய நான் இந்த குழந்தைய உன் பையன் தானே எந்த குழந்தைய வேணும்னா அவனா அந்த குழந்தைய மட்டும் நான் கொண்டுடுவேண்ணா. இப்போ போலீஸ் என்னன்னு சொல்லி எழுதி வாங்கிட்டாங்கம்மா? போலீஸ்னா அது மாதிரி தெரியாமல் அவங்களும் வேணும்னு பண்ணல, தெரியாமல் நடந்தது. பிள்ளைக்கு நடந்த அதிர்ச்சியில் அவங்க அம்மா வந்து கம்ப்ளைண்ட்